ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 12க்கான சயின்ஸ் டாபிக் இதயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்டு இதயத்தோட அறைகள் எவ்வளோ, பிளட் ஃப்ளோ எந்த வகையில் சர்க்குலேட் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ரிமைனிங்கை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் பார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற நம்பரை வந்து இந்த படம் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, உங்கள்கிட்ட புக் இருந்ததுன்னா சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா புரியும் எந்தெந்த ஃப்ளோவில் இதாகுதுன்னு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதே வந்து 4 அறைகளாக பிரியும். இதுக்கு பார்த்திங்கன்னா வலது ஏட்ரியம், இந்த அறைக்கு பேர் வலது ஏட்ரியம், இது வந்து இடது ஏட்ரியம். மேலே இருக்கிறதுக்கு பேர் ஏட்ரியம்னு பேர். கீழே இருக்கிற அறைக்கு வந்து வென்ட்ரிக்கல்னு பேர். இது வந்து வலது வென்ட்ரிக்கல், இது வந்து இடது வென்ட்ரிக்கல். ஸோ இந்த நாள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து சொல்லும்போது புரியும். ஃபஸ்ட்டு வந்து மேற்பெருஞ்சிரைக்கு பக்கத்தில் 1ங்கிற நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மேற்பெருஞ்சிரை இங்கே இந்த சிறைக்கு வந்து கீழ்பெருஞ்சிரை. இதை வந்து நோட் பண்ணல, இருந்தாலும் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 மூலியமாக தான் வந்து உங்களுக்கு ரத்தம், அதாவது ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்து வலது ஏற்றியத்துக்கு வருது. ஸோ வலது ஏற்றியத்துக்கு பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வலது ஏற்றியத்துக்கு எதன் மூலிமா வருது? மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை மூலியமாக உள்ளே என்ட்ராகுது. வலது ஏற்றியத்திலேருந்து அடுத்து எங்கே போகும் அப்படின்னா வலது வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. வலது வென்ட்ரிக்கிள் பக்கத்தில் 3ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். எது வழியான? மூவிதழ் வாழ் மூலிமா. ஸோ வலது ஏற்றியத்துக்கும் வலது ஏற்றியத்துக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் எது வந்து பிரிக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அதுக்கு நடுவில் இருக்கிற வாழ்வோட பேர் என்னன்னு கேட்பாங்க. மூவிதழ் வாழ்வு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வலது வென்ட்ரிக்கிளில் இருந்து இப்போ வந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாகணும். அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் எங்கே இருக்கும்? நுரையீரல் இருக்கும். அப்போ நுரையீரலுக்கு போகணும். அது எது வழியாக போகும்னா நுரையீரல் பெருந்தமனி இது மூலியமாக போகும். இதை 4ன்னு எழுதி வச்சுக்கோங்க. நுரையீரல் பெருந்தமனியாக இது மூலியமாக இங்கே இருக்கிற நுரையீரலுக்குமே வந்து பிளட் வந்து போகும். ஸோ இப்போது அங்கே நுரையீரலில் என்ன ஆகும்? ஆக்சிஜன் இருக்கிறது பிளட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அந்த ஆக்சிஜன் அதிகமான ரத்தம், அதாவது நல்ல ரத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி திருப்பியும் இதயத்துக்குள்ளே வரும்னா எதன் மூலியமாக வரும் அப்படின்னா நுரையீரல் சிரை 5ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. ஸோ இது மூலியமாக உள்ளே வரும். இப்போ வந்து ஆக்சிஜன் இருக்கனால ஃபுல்லாகவுமே ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நுரையீரல் சிரை மூலியமாக எங்கே வருது? இடது ஏற்றியத்துக்கு வருது. ஸோ இடது ஏற்றியத்துக்கு பக்கத்தில் 6ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இடது ஏற்றியத்திலிருந்து அடுத்து எங்கே போகும்னா இடது வென்ட்ரிக்கிளுக்கு கீழே இறங்கும். எது வழியானா ஈரிதழ் வாழ்வு வழியாக இறங்கும். இடது வென்ட்ரிக்கிளுக்கு 7ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க நம்பர். இப்போ இடது வென்ட்ரிக்கிளில் இருந்து அடுத்து இந்த ரத்தம் வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகணும். அதுக்கு எது வழியாக போகும்னா ஃபைனலாக பெருந்தமனி மூலியமாக போகும். 8. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஆர்ட்ரு. இது நம்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோங்கிறது ஞாபகம் இருக்கும். இந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை மூலியமாக வலது ஏற்றியத்துக்கு வருது. வலது ஏற்றியத்திலிருந்து மூவிதழ் வாழ் மூலியமாக வலது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. வலது வென்ட்ரிக்கிளிருந்து நுரையீரலுக்கு நுரையீரல் பெருந்தமனி மூலியமாக போகுது. நுரையீரலிருந்து நுரையீரல் சிரை மூலியமாக இடது ஏற்றியத்துக்கு வருது. இடது ஏற்றியத்திலிருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு ஈரிதழ் வாழ் மூலியமாக இறங்குது. ஸோ இடது வென்ட்ரிக்கிளிருந்து உங்களுக்கு பெருந்தமனி மூலியமாக பிளட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. இதுதான் மெக்கானிசம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஸோ இதிலேருந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க? உடம்பு ஃபுல்லாக வந்து நல்ல ரத்தத்தை எது கொண்டு போகுது? பெருந்தமனி. அப்புறமா நுரையீரலுக்கு கொண்டு போகிற இது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பெருந்தமனி. ஸோ இந்த தமனி மட்டும்தான், நுரையீரல் பெருந்தமனி மட்டும்தான் ஆக்சிஜன் குறைவான ரத்தத்தை கொண்டு போகும். மற்ற எல்லா தமனியுமே ஆக்சிஜன் அதிகமான ரத்தத்தை தான் கொண்டு போகும். அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் நுரையீரல் பெருந்தமனி. நுரையீரல் சிறை அதே மாதிரி தான். நார்மலாக சிறைங்கிறதே வந்துட்டு ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை தான் கொண்டு போகும். ஆனால் இது ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன் கேஸு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நுரையீரல் சிறை மட்டும் நல்ல ரத்தத்தை, அதாவது ஆக்சிஜன் அதிகமான ரத்தத்தை கொண்டு வரும். இந்த 2 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இந்த 2லேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். தனியாகவே புக்கில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் அதை காட்டுறேன். அதுக்கடுத்து வலது ஏற்றியத்துக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையே உள்ள வாழ்வு என்ன? மூவிதழ் வாழ்வு. இடது ஏற்றியத்துக்கும் இடது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையே உள்ள வாழ்வு என்ன? ஈரிதழ் வாழ்வு. ஸோ அவ்வளோதான். இது தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இரத்த நாளங்கள் 3 வகை: தமனி, சிரை, இரத்த நுண்ணாளங்கள். தமனி பார்த்திங்கன்னா தடித்த மீளும் தன்மை கொண்டது, இது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சிரை பார்த்திங்கன்னா மெல்லிய சூறாலானது மீள்தன்மையற்றது. தமனின்னாலே பொதுவாகவே அது ஆக்சிஜன் அதிகமான ரத்தத்தை தான் கொண்டு போகணும். எக்ஸப்ஷன் ஒரே ஒரு தமனி மட்டும்தான் அந்த வேலையை செய்யாது, மாற்றி செய்யும். அது என்னென்னா நுரையீரல் தமனி, நம்ம பார்த்துருப்போம். இதான் நுரையீரல் தமனி. நுரையீரல் பெருந்தமனி கொடுத்துருக்காங்களே, நுரையீரல் தமனி மட்டும்தான் நுரையீரலுக்கு வந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை கொண்டு போகும். மற்ற எல்லா தமனியுமே வந்துட்டு ஆக்சிஜன் அதிகமான ரத்தத்தை தான் கொண்டு போகும். சிரை அதே மாதிரி தான், நுரையீரல் சிரை மட்டும்தான் நல்ல, அதாவது ஆக்சிஜன் அதிகமானது கொண்டு வரும், மற்றதெல்லாம் குறைந்த இது தான் கொண்டு வரும். இரத்த நாளங்கள் தந்துக்கிகள் பார்த்திங்கன்னா கிளைத்த மெல்லிய நுண்தமனிகள் ஆன்ட்ரியோல்கள் இணைந்து குறுகிய இரத்த நுண்ணாளங்களை உருவாக்குறது. மீண்டும் ஒன்றிணைந்து வென்யூல்கள் சிரைகளாக, இந்த இரத்த நுண்ணாளம் தான் சிரைகளாக மாறும். இதோட விட்டம் 8 மைக்ரோமீட்டரு. ஒற்றை அடுக்கிலான எண்டோதீலிய செல்களால் ஆனது, இது கேட்கலாம். எண்டோதீலிய செல்களால் ஆனவை இரத்த தந்துக்கிகள். வழங்கும் குழாய் என அழைக்கப்படுவது தமனி, பெரும் குழாய் என அழைக்கப்படுவது சிரை. இளஞ்சிவப்பு நிறத்தை உடையது தமனி, சிவப்பு நிறத்தை உடையது சிரை. அடுத்து அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்தம் ஓடுறது தமனியில், குறைந்த அழுத்தம் ஓடுறது சிரையில். உள்ளீடு வால்வுகள் வந்து தமனிக்கு இருக்காது, உள்ளீடு வால்வுகள் சிரைக்கு உண்டு. அடுத்து திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம், மூடிய வகை. திறந்த வகைக்கான எக்ஸாம்பிள் கணுக்காலிகள், மெல்லுடைகள், அசட்டியன்கள். இதெல்லாம் வந்து திறந்த வகை இரத்த ஓட்டத்துக்கு. மூடிய வகை இரத்த ஓட்டத்துக்கு வந்து முதுகெலும்பிகள். மனிதனுக்கெல்லாம் மூடிய வகை இதுதான். அடுத்து வில்லியம் ஹார்வி தான் வந்து நவீன உட செயலிகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் தான் வந்து மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடிச்சிருப்பார். இதே வந்து 2 அடுக்கலான பெரிகார்டியம் என்னும் முறையால் சூழப்பட்டிருக்கும். பெரிகார்டியம் திரவம் இதுக்கு நடுவில் இருக்கும். இது வந்து உராய்வு வந்து குறைக்கும், உயவு பொருளாக செயல்படுது. மனித இதயம் 4 அறைகளை கொண்டது. ஆரிக்கில் இல்லை ஏட்ரியம்னு சொல்லுவாங்க. இடைச்சுவருக்கு பேர் வந்து செப்டம்னு சொல்லுவாங்க, வலது இடத்துக்கு. அடுத்து வென்ட்ரிக்கிள் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஆரிக்கிள் வந்து மெல்லிய அறையாக இருக்கும், வென்ட்ரிக்கிள் வந்து தடித்த அறையாக இருக்கும். மேற்பெருஞ்சிரை, கீழ்பெருஞ்சிரை, எக்ஸ்ட்ரா இன்னொன்று கரோனரி சைனஸ். இது மூலிமா வந்து வலது ஆரிக்கிள் வருது. ஸோ இது அந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு திருப்பி இதை படிங்க, உங்களுக்கு அது புரியும். ஏன்னா புக்கில் வந்து இந்த ஆர்டரில் கொடுத்துருப்பான். நான் சொன்னது வந்து 1 2 3 4 இப்படி சொல்லியிருப்பேன். புக்கில் வந்து 1 2 3 4ன்னு இப்படி வரும், இப்படி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் அந்த ஆர்டர் இல்லாமல் பிளட் ஃப்ளோ ஆர்டரில் நான் சொல்லியிருப்பேன். வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வுக்கு பேர் வந்து மூவிதழ் வால்வு. இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வுக்கு வந்து ஈரிதழ் அல்லது மிட்ரல் வால்வுன்னு பேர். இதய அறைகள் 2 அறைகள் கொண்டது மீன், 3 அறைகள் கொண்டது இருவாழ்வுகள், முழுமையுறா 4 அறைகள் கொண்டது ஊர்வன, 4 அறைகள் கொண்டது பறவை, பாலூட்டி, முதலை. இதெல்லாம் வந்து 4 அறையும் இருக்கும், முழுமையும் பெற்றிருக்கும். அரைச்சந்திர வால்வு எதுக்கு? நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வுகள் காணப்படுகின்றன. இதயத்திலிருந்து வெளியேறும் முக்கிய தமனியில் வந்து பெருந்தமனியும் நுரையீரல் தமனியும் அரைச்சந்திர வால்வுகள் வென்ட்ரிக்குள்குள் ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. இரத்த ஓட்டத்தின் வகைகள்: சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம், நுரையீரல் இரத்த ஓட்டம், கரோனரி இரத்த ஓட்டம் அப்படின்னு 3 இது இருக்குது. இரட்டை இரத்த ஓட்டம், அடுத்து வந்து ஒற்றை இரத்த ஓட்டம். ஒற்றை இரத்த ஓட்டம் காணப்படுவது மீன், இருவாழ்விகள், ஊர்வன இதில் இருக்கும். இதய துடிப்பு 72லேருந்து 75 முறை துடிக்கும். சுரிங்கிறதுக்கு பேர் சிஸ்டோலுன்னும், விரிவடைகிறதுக்கு பேர் டயஸ்டோலும் பேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நரம்பு தூண்டலினால் இதய துடிப்பு உண்டாகிறதுக்கு நியூரோஜெனிக்னு பேர். எக்ஸாம்பிள் வலைத்தசைப்புழு, கணுக்காலிகள். மயோஜெனிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நாள்களால் இதய துடிப்பு உண்டாகுது. மெல்லுடலிகள், முதுகெலும்பிகள். மனிதனுக்கு பார்த்திங்கன்னா மயோஜனிக்கு தான் அந்த வகையை சார்ந்தது. இதயத்தின் பேஸ்மேக்கராக செயல்படுவது என்னன்னு கேட்பாங்க. எஸ்ஏ கணு. எஸ்ஏ அப்படிங்கிறது சைனோ ஏட்ரியல் கணு. இதுதான் வந்து இதயம் சுருங்குறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. இது எங்கே காணப்படுதுன்னா வலது ஏற்றிய சுவரில் மேற்பெருஞ்சிரை துளையின் அருகில் காணப்படுது. ஹிஸ்ஸுங்கிறவர் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். அதனால் ஹிஸ் கற்றை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. நாடி துடிப்பு எத்தனை முறைனா 70 to 90 முறை. அடுத்து இந்த சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட டைமிங்கு. அதிக டைமிங் என்ன? வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் 0.4 வினாடி, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3, ஏட்ரியோல் சிஸ்டோல் வந்து 0.1. சிஸ்டோல் அப்படின்னா சுருக்கம், டயஸ்டோல்னால் விரிவடைதல். இதே சுழற்சிக்கு பேர் கார்டியாக் சுழற்சின்னு பேர். ஸோ அவ்வளோதான் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றோம்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.